டேட்னாக்கா ஆகஸ்ட் 29 கல்யாணம், ஆகஸ்ட் 30 வந்து ரிசப்ஷன் வச்சிருக்கோம். சரிங்களா? இதுக்குன்னு போயிட்டே இருக்கோம். எல்லாம் எடுத்து கொடுத்துட்டுமா வறுத்து எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவாங்க. கொண்டு போட வேண்டாம் அந்த பாட்டில் மட்டும் ஒரு 200 பாட்டில் இருக்கும். அந்த வந்து குடிச்சு போனவங்களுக்கு தான் மிச்சம். பொண்ணழைச்சிட்டு வரோம் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கலாம். போதும் எடுத்து எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கை கூட்டம். இன்னைக்கு வந்து ஆடி 1ங்க. ஆடி 1 அப்படின்னால தேங்காய் சுடுற நோம்பிதான் இன்னைக்கு நாங்க தேங்காய் வந்து சாயந்தரமா தான் தேங்காய் சுடுவோம். நாங்க அந்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு மெயினா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து எங்க வினிஷா பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் தேங்க்ஸ், நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லி நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க. இந்த வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ண முடியாது. அதுக்காக தான் சேனல் மூலியமாவே சொல்லிக்கிறேன். சரிங்களா? எல்லாருமே வந்து டேட் என்ன நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமா, நாங்க சொல்லவே இல்லை, மறந்து போயிட்டோம் அந்த டென்ஷன்ல. என்ன டேட்னாக்கா ஆகஸ்ட் 29 கல்யாணம், ஆகஸ்ட் 30 வந்து ரிசப்ஷன் வச்சிருக்கோம். சரிங்களா? இனி வந்து அடுத்தடுத்து கல்யாண வேலைகள் என்னென்ன செய்யறோம் அப்படிங்கறத கட்டாயமா நான் வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா? இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இங்க வினிஷா பொண்ணுக்கு டெய்லி என்ன வேலைன்னா பத்திரிக்கைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதா தினமும் அவளுக்கு வேலையா இருக்குது. இப்ப காலைல எந்திரிச்சா வந்து உட்காந்து பத்திரிக்கைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கா. வைக்க எடுத்துட்டு போய் வச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் 18க்கு கழிச்சு தாங்க கொஞ்சம் ஜாஸ்தி எல்லாருக்கும் வைக்கலான்ட்டு இருக்கோம். அது வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான நபர்களுக்கு மட்டும் முதல்ல வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்பப்பா எடுத்துட்டு போய் வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து மிளகாய் தூள் அரைச்சிடலானுங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் திலகா கிட்ட. ஏன்னா நம்ம கடை வீதிக்குன்னு போயிட்டே இருக்கோம். எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோமா வறுத்து எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவா. நம்ம அரைக்கும் போது மட்டும் எடுத்து கொடுத்துட்டோமா போதும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டேன். இது வந்து நீட்ட மிளகாய், நம்ம நார்மலா காரமா இருக்குல்ல அந்த மிளகாய். இது குண்டு மிளகாய். இது 1/2 கிலோ, இது 1/2 கிலோ, ரெண்டும் சேர்த்து 1 கிலோ போட்டிருக்கேன். கொத்தமல்லி, வர கொத்தமல்லி வறுத்தாச்சுங்க. இது 1 கிலோ போட்டிருக்கேன். இது 1 கிலோ, இது 1 கிலோ. இதெல்லாமே மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு. 1 கிலோ கொத்தமல்லி, 1 கிலோ மிளகாய். இது 2 மிளகாய் ஒன்று சேர்த்து திலகா. அதுக்கப்புறம் இதில் போடுற பொருட்கள் வந்து இது எல்லாமே வறுத்து வச்சுருக்குதுங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பூசணி விதை போட்டிருக்கேன். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேங்கிறத நான் ஒரு லிஸ்ட்டே நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நம்ம குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிற ரெசிபி. இதுதான் போடுவேன். நம்ம வரமிளகாய் தூள் 1 கிலோ. அந்த வரமிளகாய் வந்து நார்மல் மிளகாய் 1/2 கிலோ, குண்டு மிளகாய் 1/2 கிலோ போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த இதுங்க வந்து உள்ளே இருக்கிற அந்த மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அது என்ன விதைகள், அந்த விதைகள் அதிகமாக இருக்கும் அந்த குண்டு மிளகாயில். அதனால தான் இதில் 1/2 கிலோ அதில் 1/2 கிலோ போட்டுக்குவேன். சரிங்களா? மற்ற பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கிறது தான் நான் போட்டிருக்கிறேன். நான் நீங்கள் பூசணி விதையும் அந்த கடுகு இதெல்லாமே போட்டு அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, டப்பா தூக்கிட்டு வந்துட்டு அப்படி திலகா. அது போதும் தானே? சரி போட்டு ஒரு படி 1 கிலோ கொத்தமல்லி. அந்த மிளகாய் 2 மிளகாய் ஒன்றாவே போட்டு அதுலேயே மூக்கில் ஏறும். அது அதில் போட்டு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு போட்டு அதை கல்லுப்பை வறுத்து அதை அரைச்சி அதை வந்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது தனியாக காஷ்மீரி மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி. இது கொத்தமல்லியும் வறுத்தாச்சு. இந்த கொத்தமல்லியை இதில் வேறு எதுவுமே நான் போட மாட்டேங்க. வெறும் வர கொத்தமல்லி மட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்குவேன். இனி மூக்குக்கு ஏதாவது துணியாவது கட்டிருக்கலாம்ல. இதுல கோதுமை கட்டி ஆரி கட்டிக்கலாம் 2 படி. கடைசியா ராகி, ஆரியன்னு சொல்லக்கூடிய ராகியை ஒரு 2 படி. எல்லாமே இப்போ அரைச்சிக்கலாம். எல்லாமே தீந்துச்சு.
இப்போ வர விசேஷம் வரப்போகுதுங்களா, அதனால எல்லாம் அரைச்சி வச்சுட்டோமாக்கா சரியா இருக்குது. இப்பயே அரைச்சி வச்சோம்னா எல்லாம் கல்யாண டைமில் நம்ம அரைச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது. அதுக்கு தான் மளிகை சாமானத்துக்கு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, ஆனால் இருந்தாலும் நம்ம வீட்டில் புழங்குறதுக்கு வேணும்ல, அதுக்கு தான். இந்த கடை எல்லாமே மூடி போட்டுக்கோம். பாரு மிளகாய் இருக்குது, எல்லாம் அதாவது தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம். இது வந்து மிளகாய் தூளுக்கு நல்லா கீழே நுணுக்கி விட்டு போட்டிருக்கோம். இது வந்து வர கொத்தமல்லி தனியாக, எல்லாம் தனித்தனியாக கொட்டி வச்சுக்கோ, தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடும். ஓகே, அந்தந்த பாக்ஸில் இருக்கிறது அந்தந்த பாக்ஸில் அரைச்சிட்டு வந்துடும். இது வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்து காரில் வச்சுட்டு ரொம்ப அரைச்சிட்டு வந்துருக்கு. இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு விசேஷத்துக்கு கிளம்பிட்டேன். எப்பவும் ஒன்று பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு வந்து பெரிய மனுஷியானா தொடர்ந்து அப்படியே 3 விசேஷத்தோட நியூஸ் வந்து காதுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது போல தாங்க இப்போ எங்கள் பொண்ணு வினிஷாவுக்கு வந்து கல்யாணம் உறுதியானுச்சு. அடுத்து உடனே நம்ம கவுண்டர் அண்ணன் வீட்டு பையனுக்கும் வந்து பொண்ணு வந்து உறுதியாயிருச்சு. இன்னைக்கு உறுதி வார்த்தை தான். இன்னைக்கு வந்து சும்மா டீ காஃபி குடிச்சு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்குறோம். இன்னைக்கு அதுக்கு தான் இன்னைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். அவர் நம்ம அண்ணா வீட்டுக்கு தான் போகிறேன். வாங்க, இன்னைக்கு நாங்களாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அவங்கெல்லாம் வந்து அண்ணா வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு இந்த பிளேட்டை டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. வாங்க, அது எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பொண்ணு அழைச்சிட்டு வரோம்னாட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறான். பொண்ணு அழைச்சிட்டு வரோம்னாட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறான். அதுல போடுறா தம்பி, எனக்கு லட்டு வேணாம் தம்பி, எனக்கு வேணாம் தம்பி, தொண்டை வலிக்குது. போதும் 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 போதும், எடுத்து பொரியல் பொரியல் கம் கம். ஒரு இனிப்பு கொடுங்க. அண்ணா இந்த அப்பளம் வேண்டாங்கண்ணா கேட்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு லஞ்சுக்கு வந்து நம்ம கார்த்தி தம்பி தாங்க ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். அப்படி அங்கே அவங்க வீட்லேயே செஞ்சு எடுத்து வர சொல்லிட்டோம். ஏன்னா இங்கே நாங்கள் எல்லாருமே அங்கே பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம் இல்லைங்களா, அதனால் இங்கே யாரும் இல்லை. அதனால் கார்த்தி வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துரு தம்பி அப்படின்ட்டோம். அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தான் கார்த்தி தம்பி சாப்பாடு கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்த உடனே நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா மணி 1:30 ஆயிடுச்சு. அவங்க 2:30 மணிக்கு தான் வரதா சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து தட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். பஃபே ஐட்டம் மாட்டோம், எல்லோரும் அவங்க எங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அவங்க பக்கமாக வராங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. வந்த உடனே வந்து எல்லோரும் பிளேட் எடுத்து பிளேட்டெல்லாம் தொடச்சி நீட்டாக வச்சிட்டோம். ஒரு 50 பேருக்கு மேலே வராங்கன்னு சொன்னாங்களாங்க. அதனால் 50 பிளேட்டை எடுத்து நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சிட்டோம். எண்ணி பார்த்துட்டீங்களா? கரெக்டாக இருக்கா? எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, என்ன பண்ணீங்க? சரி, ஓகே ஓகே. இதில் மொத்தம் எத்தனை பிளேட் இருக்குதுங்க? போதும் 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 போதும். அதுக்கு மேலேயுமா வந்துட போகிறாங்க. போதும் போதும். இதில் என்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கட்டும். எப்படிங்கக்கா? ஏன்னா சார் எங்கள் அர்த்தத்தையும் வச்சு முடிச்சிடு.
இவன் நம்ம நேத்ரா பொண்ணுங்க, நம்ம அண்ணாவுடைய பேத்தி இவன். நானே தான் எல்லாம் வைப்பேன் பிளேட்டில், எல்லா ஸ்வீட்டும் நானே தான் வைப்பேன் அப்படின்னு ஒரே ராவடி. அதனால் பிளேட்டில் ஒவ்வொரு ஸ்வீட்டாக அவளே வச்சுட்டு இருந்தா. சரி அவளே ஆசைப்படுறா அப்படிங்கிறதுனால அவளே செய்ய விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பாதுஷா வச்சா, லைனாக வச்சுட்டு வந்தா. அடுத்ததாக முந்திரி கேக்கு தாங்க வைக்கிறா. ஏன்னா 2 ஸ்வீட்டு ஒரு காரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். கேமராவே பார்த்துட்டு இருக்கிறான் பாவம். மூணு கவர் பண்ணிடு. இந்த தட்டி வச்சுட்டு போயிரு. ஒரு லைன் 3 தினேஷ் ஓட்டுறதுக்கு வேற ஆளே தேவையில்லை. ஃபேண்டா மிராண்டா அந்த பாட்டில் மட்டும் ஒரு 200 பாட்டில் இருக்கும். அந்த வந்து குடிச்சு போனவங்களுக்கு தான் மிச்சம். அந்த பாட்டில் மட்டும் தான். அவன் சொல்றான் பாரு, 2 பட்டு பிள்ளைங்களுக்கு இது கொடுத்தது. ஆமா ஆமா அதான் மிச்சங்கிறான். புரியல அவனுக்கு. மாப்பிள்ளை விட்டுறாங்க ஊத்தி ஊத்தி கொடுத்து கடைசியா நான் தான் மாட்டிருக்கேன் பாரு. அத சொல்றான். இப்ப புரியுதா உங்களுக்கு? கடைசியா நான் தான் மாட்டிருக்கேன். இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. பொண்ணு வீட்டார் வந்து பார்க்குறது, மாப்பிள்ளை வீட்டார் போய் பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அமையாது. ஏன்னாக்கா அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஸ்வீட்டு காரம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதே போல் தான் எனக்கும் சரி எங்கள் தங்கச்சிக்கும் நடந்துச்சு. அதை தான் எங்கள் தம்பி ஒன்றே ஞாபகப்படுத்தி அதை சொல்லி வர எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தான். அவங்க பொண்ணு வீட்டார் அங்கே கார் வந்து நின்னதுமே இங்கே எல்லாருமே அட்டென்ஷனில் எந்திரிச்சு நின்றுக்கிட்டோம். இங்கே வந்துட்டாங்க, பொண்ணு வீட்டார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவங்க காரை விட்டு இறங்கி ரெடியாகி தானங்க வரணும். ஆனால் அதுக்குள்ளாரே நாங்கள்லாம் ரெடியாகி நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் வரவேற்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பொண்ணு வீட்டார் எல்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு குசியோ தெரியலிங்க. அவங்க மாமாவோடைய விசேஷத்துக்கு அதே தான் எல்லாம் செய்வேன்னு ஒரே அடம். பாருங்கள், தண்ணி நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு முதல்ல எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கு தூக்கிட்டு போனா. எங்கே கீழே கீழே ஊற்றிடுவோம்லன்னு வர நாங்கள் பயந்துக்கிட்டோம். ஆனாலும் அதெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. தண்ணி கொடுத்து திரும்ப கொடுக்குறாள் கொண்டு போய். அவங்க மாமாவுக்கு அவளே தான் எல்லா வேலையும் செய்யணுமா. தண்ணி ஏன் குட்டி நான் கொடுக்குறேன்னு தூக்கிட்டு போறா. எல்லாருக்கும் பிளேட்ல எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாரையும் வீட்டை போய் சுற்றி பாருங்கன்னு சொல்லி சொன்னோம். அவங்க கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. எந்திரிச்சு போகணுமே, பார்க்குறது எப்படிடா போய் பார்க்குறது அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் இல்லை போய் பாருங்கள், உங்கள் பொண்ணு இருக்கிற வீடு தானே, போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே எந்திரிச்சு போனாங்க. எல்லாம் ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க.
ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாரும் அவங்க இங்கே பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எல்லாரும் ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி எல்லாரும் கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசலாம், சாங்கி சம்பிரதாயம்லாம் எப்படி பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாரும் லேடிஸு ஜென்ஸு எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க. நைட்டு வச்சுக்கலாம், இல்லை பகல் டைமில் வச்சுக்கலாம், இந்த சாங்கீத்தை இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு சொல்லி எல்லாருமே கலந்து பேசினாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தில் ஒரு மாதிரிலாம் எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் தானுங்களா. அதனால் அது மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது புதுசாக தான் இருந்துச்சு. அதனால் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். எல்லாரும் பேசி பேசி களைச்சி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர இடையில ரஸ்னா ஜூஸ் வேறு போயிட்டு இருந்துச்சுங்க. எல்லாம் ரஸ்னா குடிச்சிட்டு தெம்பாக எல்லாத்தையும் பேசி முடித்தாங்க. சாப்பாட்டுக்கு சமையல்கார் வந்திருந்தாங்க. சமையலுக்கு எல்லாரும் பேசி முடிச்சுட்டு இன்றைக்கே வந்து அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. சமையலுக்கு எல்லாம் யாரை சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்கிறேங்க. சமையல் கொஞ்சம் நிறைய ஐட்டம் தான் போட்டிருக்காங்க. அதனால் நிறைய ஐட்டங்கிறதுனால நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம்மாங்க, இந்த ரெசார்ட் மாதிரி இருக்குதாமே. அவ்வளோதாங்க, நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துடுவோம், அதனால் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். நானும் சக்கரவர்த்தியும் கிளம்பி வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே இருந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக வரேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு நாங்கள் மட்டும் கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.